மாண்புமிகு மக்களே வணக்கம். ஸோ இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கோர்ட் ஹால் நம்பர் 43ல் ஜஸ்டிஸ் ஆர் ஹேமலதா மேமுடைய கோர்ட் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு ஃபைனல் ஹியரிங் மேட்டர் ஒன்று இருக்குது. ஃபைனல் ஹியரிங்கில் கிரிமினல் ஆர்சி வந்துட்டு ஒன்று இருக்குது. அதை போய் அட்டன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 50th கோர்ட் ஹாலில் ஜஸ்டிஸ் தமிழ்ச்செல்வி மேம் இருக்காங்க. ஸோ அவங்களோடதில் வந்துட்டு ஒரு போக்சோவுக்கு பெயில் ஒன்று இருக்குது, கிரிமினல் ஓபி ஒன்று. அந்த போக்சோவுக்கு பெயில் எடுக்கணும். நம்ம அதை போய் அட்டன் பண்ண போகிறோம். அதை விட்டுட்டோம் அப்படின்னா என்டிபிஎஸ் கோர்ட்டில் வந்துட்டு 2 கேஸ் இருக்குது. அதையும் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அப்புறம் சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு ஒரிஜினல் சூட் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த ஓஎஸ் வந்துட்டு நம்ம போய் அட்டன் பண்ண போகிறோம். அதுவும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி கோர்ட்டில் வந்துட்டு 2 டிவோர்ஸ் மேட்டர் இருக்குது இன்றைக்கி. இந்த 2 டிவோர்ஸ் மேட்டரும் போய்ட்டு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதை அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன கேஸுக்கு எப்படி போச்சு அப்படின்றத என்ன அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் டைம் இருக்காது, லிஸ்ட்டு போய் பார்க்கணும் இனிமேல் தான். ஏன்னா ஹைகோர்ட்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் டே வந்துட்டு லிஸ்ட்டு வந்துடும். ப்ரீவியஸ் டே வந்துட்டு ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க முன்னாடியே. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இனிமேல் தான் வந்துட்டு வெளியில் போயிட்டு லிஸ்ட்டெல்லாம் ஸ்டிக் பண்ணுவாங்க. ஸோ அதை ஸ்டிக் பண்ணதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் அட்டன் பண்ணணும். நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். நாளைக்கு வந்துட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகிறேன். ஒரு 138 ஒன்று இருக்குது. 138க்கு ஒரு கிராஸ் ஒன்று எடுக்கணும், ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகிறேன். நாளைக்கு அங்கே போயிட்டு அந்த கேஸுடைய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். ஓகேங்களா? பார்ப்போம். நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.